முத்துக்கிட்ட முருகன் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணுனேன்னு. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. என்னடா தப்பு பண்ண? நீங்க மீட்டிங்லயே எதுவும் கேட்க சொல்லல. 2வது மீட்டிங்ல தானே கேட்க சொன்னீங்க. நான் மீட்டிங்லயே கேட்டுட்டேன்னு. அவங்க எதுவும் சொல்லாமலே போயிட்டாங்கன்னு. முத்து சொல்றாரு, இதாண்டா லவ் பண்றப்ப செய்யற தப்பு. எடுத்த உடனே ஓவரா உரிமை எடுத்துக்க கூடாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்காதுடா. சர்ரா முருகா, எப்படி சரி பண்றதுன்னு நம்ம பாப்போம். சொல்லுங்கண்ணே. நாளைக்கு நீ பார்க்கும்போது, சாரிங்க உங்க பேரை கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, உங்களை காயப்படுத்திட்டேன், நான் சரியா கூட தூங்கலன்னு சொல்லு. இல்லண்ணே, நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிருவேண்ணே. முருகா, இதனாலதான் அந்த பொண்ணு உன்னை கண்டுக்கவே மாட்டேது. நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணுகிட்ட தூக்கம் வரலன்னு சும்மா போய் சொல்லு. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? நான் கல்யாணம் பண்ணா சரியாயிரும்ல? முருகா, கல்யாணம் ஆனாதான் இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். பொண்ணு பாக்குறப்ப எல்லாம் நீங்க ரொம்ப அன்பானவங்களா இருக்கீங்கன்னு சொல்லணும்டா. லவ் தானா வந்துரும். முருகன் இதை கேட்டுட்டு போறாரு. விஜயா சாமி கும்பிடுறாங்க. இப்ப மனோஜ் விஜயாவை உள்ள கூப்பிடுறாரு. வாமா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் கூப்பிடுறாரு. அதுக்கு விஜயா என்ன விஷயம்னு கேட்டு ரூமுக்குள்ள போறாங்க. விஜயா கிட்ட மனோஜ் சொல்றாரு, அம்மா இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா. இது கண்டிப்பா செய்வினதான். அம்மா, இதனால எனக்கு மாத்திரம் ஆபத்து இல்ல, உங்களுக்கும் ஆபத்து தான். உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காருமா. இதை கேட்ட விஜயா ஆடி போறாங்க. மனோஜ், ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என் உயிருக்கு ஆபத்து வந்துரும்டா. நீயே பரிகாரத்தை பண்ணிக்க. அம்மா நில்லுமா, நான் எனக்காண்டி மாத்திரம் பண்ணலம்மா, உனக்காண்டியும் சேர்த்துதாம்மா பண்றேன். நீ என்னம்மா, இவன் என்ன இப்படி சொல்றான்? அந்த ஜோசியரு அப்படிதான் சொன்னாரு. இந்த பரிகாரத்தை பண்ணலாட்டி உங்க உயிருக்கு. ரோகிணி, நீ வேற ஏமா இப்படி பேசுற? ஆண்டி, ஒரு நாள் தானே ரோகிணி. நான் வெள்ளி சனி அந்த நாள்ல கூட நான் எந்த விரதமும் இருந்தது இல்லம்மா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் சாப்பிடாம இருந்ததே இல்ல. அதுவும் வேற தீச்சட்டி எடுக்கணும்னு சொல்றா. என்னால முடியாது. ஆண்டி, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா மனோஜ் ரொம்ப பயந்து போயிருக்காரு. அம்மா ப்ளீஸ்மா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்பதாம்மா டெவலப்மெண்ட்டே ஆறேன். டேய்ல நீ விட்டுட்டு போனா என்னம்மா ஆகும்? ஆறுதல் சொல்றதுக்கு நீ இருக்க மாட்டமா. செய்வினையால உன் உயிரும் போயிரும். டேய் மனோஜ், உன் வாய கழுவுடா மனோஜ். 2 பேரும் சேர்ந்து இப்படி பயமுறுத்துறீங்களே என்னைய. என்னால எதுவுமே முடியாது. மா ப்ளீஸ்மா, என்னால முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கப்பவே ஃபேனு கீழே விழுகுது. இத பார்த்துட்டு விஜயா திகச்சு போறாங்க. மனோஜும் ரோகிணியும் ஷாக் ஆறாங்க. மா, ஜஸ்ட் மிஸ்மா, ஒரு செகண்ட் நீங்க முன்னாடி போயிருந்தா உங்க தலையிலேயே ஃபேன் விழுந்திருக்குமா. அந்த ஜோசியக்காரரு சொன்ன மாதிரியே நடக்குதுமா. செய்வின உண்மைதாம்மா. ஃபேனு உங்க தலை மேல விழுந்திருந்தா உங்களுக்கு என்னம்மா ஆயிருக்கும்? ஆண்டி, நானே ஆரம்பத்துல இத பத்தி நம்பிக்கை இல்லாம தான் போனேன். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சுக்கு. இந்த ஃபேனு கொஞ்சம் லூஸா இருந்திருக்கும். இத்தனை நாள் விழுகாத ஃபேனு இப்ப எப்படிமா விழுந்திருக்கும்? கொஞ்சம் விட்டுருந்தா உங்க மண்டை உடஞ்சு மூளை வெளியே வந்து, டேய் மனோஜ், எதுவும் நடத்தலாட்டி நீயே நடத்திடுவ போல இருக்கேடா. அதனால எந்த பரிகாரமும் செய்ய முடியாது சொல்லிட்டு மனோஜ தள்ளி விடுறாங்க விஜயா. முத்து சொல்றாரு, மீனா, கீழே பைப்ல தண்ணி வரல பாரு மீனா. என்னங்க, நான் குளிக்கும் போது தண்ணி வந்துச்சேங்க. ஆமாங்க, தண்ணி வரல. நான் மோட்டார் போட்டியா இல்லையா? வாக்கிங் போகும்போது மாமா எப்பயும் மோட்டார் போட்டுட்டு தான் போவாங்க. மோட்டார் போட்டிருப்பாங்களே. மனோஜ் விஜயா கிட்ட சொல்றாங்க, அம்மா தண்ணி வரலம்மா. விஜயா மீனா கிட்ட கேக்குறாங்க, மோட்டார் போட்டியா இல்லையா? தண்ணி இங்கேயும் வரல. மோட்டர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ருதியும் ரவியும் வர்றாங்க. தண்ணி வரல, நான் ஹோட்டலுக்கு வேற போகணும் ரவி சொல்றாரு. எலக்ட்ரிஷியனுக்கு முத்து கால் பண்றாங்க. எலக்ட்ரிஷியன் சொல்றாரு, நான் வேற வேலை விஷயமா வேற இடத்துல இருக்கேன், அந்த வேலைய முடிச்சுட்டு வந்துடுவான்னு முத்து கிட்ட கேக்குறாரு. முத்து சொல்றாரு, அண்ணே சுத்தமா தண்ணி இல்ல, காலையில வேலைக்கு போகணும், ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்ல இருக்கேன், இது முடிச்சாதான்ப்பா வர முடியும். அப்படியாண்ணே, கொஞ்சம் சீக்கிரத்துல வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து போனை கட் பண்றாரு. வெளியே கார்பரேஷன் வாட்டர் வருது. முத்துவும் மீனாவும்
குடத்துல எடுத்துட்டு வராங்க. இத பார்த்துட்டு ரவியும் குடத்தை தூக்கிட்டு வராரு. ஸ்ருதிக்கு ஆசை வந்துருச்சு குடத்தை தூக்குறதுக்கு. அதனால ரவி கிட்ட இருந்து வாங்கி குடத்தை தூக்கிட்டு போறாங்க. ரோகிணியும் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வராங்க. இத பார்த்த மனோஜும் தூக்குறாரு தண்ணி குடத்தை தூக்கி வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் களைச்சு போயிடுறாங்க. அப்ப எலக்ட்ரிஷியன் வர்றாரு. முத்து, இங்கதான் மோட்டார் இருக்கு, நீங்க சரி பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. எலக்ட்ரிஷியனும் சரின்னு சொல்லிடுறாரு. எலக்ட்ரிஷியன் முத்துக்கிட்ட சொல்றாரு, மோட்டார்ல காயில் போயிருச்சு, நான் போய் காயில் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க சுவிட்ச் போர்டுல எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு, அதனாலதான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். யாரும் சுவிட்சை போட்டுறாதீங்க, நான் போய் காயில் வாங்கிட்டு வந்துடுறேன். சுவிட்சை போட்டீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆயிரும். சரின்னு நான் பாத்துக்கிறேன்னு முத்து சொல்றாரு. முத்து சொல்லிட்டு போயிடுறாரு. மனோஜ் காரை கிளீன் பண்ணிட்டு வர்றாரு. என்ன மெயினா ஆன் பண்ணாம வச்சிருக்காங்க, நம்ம வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா ஆன் பண்றாரு மனோஜ். இப்ப விஜயா சேர்ல வந்து உட்கார்றாங்க. வெக்கையா இருக்குன்னு ஃபேனை போடுறாங்க. அப்ப ஷாக் அடிக்குது விஜயாவுக்கு. தலைய வேகமா ஆட்டுறாங்க, கையையும் வேகமா ஆட்டுறாங்க. பார்வதி அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்ன விஜயா, என்ன பார்த்த உடனே ஏன் இப்படி கோவப்படுற? என் மேல இருந்த கோவம் உனக்கு இன்னும் போகலையா விஜயா? நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், என்ன மன்னிக்க மாட்டியா விஜயா அப்படின்னு பக்கத்துல வர்றாங்க. தெரியாம பண்ணிட்டேன், வராதன்னு மாதிரி தலையாட்டுற, நான் என்னதான் தப்பு பண்ணேன், என்ன நீ புரிஞ்சுக்கோன்னு விஜயா கைய பார்வதி பிடிக்கிறாங்க. பார்வதிக்கும் ஷாக் அடிக்குது. பார்வதியும் தலைய வேகமா ஆட்டுறாங்க, கையையும் வேகமா ஆட்டுறாங்க. இத பார்த்த ரோகிணி, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களான்னு பார்வதி கையை பிடிக்கிறாங்க. அப்ப ரோகிணிக்கும் ஷாக் அடிக்குது. வேகமா ஆட்டுறாங்க தலையையும் கையையும். இத பார்த்த மனோஜும் ரோகிணி கையை பிடிக்கிறாங்க. ஷாக் அடிக்குது மனோஜ். ஸ்ருதியும் மனோஜ் கையை பிடிக்கிறாங்க. ஷாக் அடிக்குது. ரவி ஸ்ருதியோட கையை பிடிக்கிறாங்க. ஷாக்கு பாஸ் ஆகுது எல்லாரும். இத பார்த்த மீனா ஷாக் ஆறாங்க. என்ன எல்லாரும் தலைய வேகமா ஆட்டுறாங்க. நாளை சந்திப்போம்.